நம்முடைய பிதாவாகிய தேவனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய பிதாவாகிய தேவன் இந்த நாளிலும் சகோதர சகோதரர்களாக ஒன்று கூட செய்து அவருடைய சத்திய வசனங்களை தியானிப்பதற்காக, அவர் செய்த கிருபைக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றிகளை ஏறித்து கொண்டு இன்றைய தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். இன்றைய செய்தி கொண்டான தலைப்பு ஓசியா தீர்க்கதரிசி. ஓசியா தீர்க்கதரிசி இவரை பற்றின இவரோட இந்த புஸ்தகம் இவர் தான் எழுதியிருக்காரு. இந்த புஸ்தகத்தில் உள்ள விஷயங்களை தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முக்கியமாக அவரோட அன்பு, நிபந்தனையற்ற அன்பு, அவரோட வரலாறு, அதுதான் அதில் முக்கியமான ஒரு இன்சிடென்ட் தான். அது இல்லாமல் இஸ்ரேல் ஜனங்கள் மேலே வச்சிருக்கிற தேவனோட அன்பு அவருக்கு எச்சரிக்கையா கொடுக்கறது தீர்க்க தரிசனங்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு எதிர்காலத்தில் நடக்க போற என்னென்ன அதோட தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே இந்த ஓசியா புஸ்தகத்துல இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாசிப்போம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியே செவி கொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். இது யாரை பத்தி சொல்லுங்க? வளர்த்து ஆதரித்தேன், பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கீங்களா? இஸ்ரேல், மாம்சீக இஸ்ரேலர்களை பத்தி தேவன் சொல்றாரு. அவர்கள் என்ன பண்றாங்க? விரோதமாய் கலகம் பண்ணு. அவங்களதான் அவரோட சந்ததின்னு சொல்லிட்டு, தேவ சந்ததின்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்கிறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அவருக்கு எதிராக கலகம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. ஆனா அப்படிப்பட்டவங்களுக்கு மேல தேவன் எப்படிப்பட்ட ஒரு அன்பை வச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் அந்த யோவான் 3ஆம் அதிகாரம் 16 வசனம் சொல்லுது. யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தம்முடைய அந்த பிள்ளைகளுக்காக தேவன் என்ன பண்றாரு? அவரோட ஒரே பேரான குமாரனை அவங்களுக்காக ரட்சிக்கிறதுக்காக அனுப்புறாரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கள இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கல. வாசிப்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். ரோமர் 5ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்கள். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். என்னதான் இவங்க தப்பு பண்ணாலும், தப்பு பண்ணும்போது திரும்ப அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. வாய்ப்பு கொடுத்து திரும்ப அவங்கள ரட்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. தேவன் இந்த ஓசியா தீர்க்கதரிசி மூலமா அவரோட அன்பை வெளிப்படுத்துறாரு. அதே சமயம் ஓசியா தீர்க்கதரிசி அவரு எப்படிப்பட்ட ஒரு அன்பு உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த பாடத்துல பார்க்க போறோம். இந்த பாடத்துல ஓசியாவோட வரலாறுனாக்கா அவர் என்ன, அவரோட லைஃப்ல என்ன பண்ணிருக்கிறார், தேவன் சொன்னதை என்ன செஞ்சிருக்கிறாரு அப்படின்றது ஷார்ட்டா. அவரோட வரலாறு ரொம்ப கம்மியா தான் இருக்கும், ஆனா தீர்க்க தரிசனங்கள் ஜாஸ்தியா இருக்கும். இவர் யாருன்னா பேயர் அப்படின்றவரோட குமாரன், பேயரின் குமாரன். இதுக்கு வசனங்கள்லாம் இருக்குது, பின்னாடி பார்ப்போம். ஓசியான்ற பேர் என்னென்ன அர்த்தம் என்னன்னா ரட்சிப்பு, விடுவிப்பு. ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான் கிட்டத்தட்ட. ரட்சிப்புனாலும் விடுவிப்புனாலும், விடுவிக்கிறது தான் ஒரு ரட்சிப்பா இருக்கும் இல்லையா? அதுதான் ஓசியான்றதுக்கு அந்த பேருக்கு ஒரு அர்த்தமா இருக்குது. இவர் எபிரேய தீர்க்கதரிசியா இருக்கிறாரு. எபிரேய மக்களுக்காக தீர்க்க தரிசனம் சொல்றதுக்காக தான் தேவன் இவரை அனுப்பிச்சிருக்கிறாரு. இந்த புஸ்தகத்தை எழுதினவரும் அவர் தான். இவர் எழுதினவர். பட் இவர் ஒரு ஒரு அமைச்சர்ன்றதை எந்த இடத்துலையும் அவர் அந்த ராஜா இருந்த காலத்துல, அந்த யூதா தேசத்து ராஜா இருந்த காலத்துல அவர் ஒரு அமைச்சரா இருந்திருக்கிறதா சொல்றாங்க. இப்போ பிரதர் அப்படிதான் சொல்றாங்க. அதுல புஸ்தகத்துல அப்படி எந்த ஒரு இடத்துலயும் தான் ஒரு அமைச்சர், அந்த ஒரு கணத்துக்குரிய ஒருத்தர் அப்படின்ற எதையும் காமிச்சிக்காம தன்னை ஒரு சாதாரண மனுஷனா தான் அவர் காமிச்சிருக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலம் எப்பன்னு பார்த்தோன்னா, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 9ஆம் நூற்றாண்டு கடைசி பகுதியிலையும் அதுக்கப்புறம் 8ஆம் நூற்றாண்டோட முதல் பகுதி வரைக்கும் வாழ்ந்திருக்கிறாரு. இவர் வாழ்ந்த காலத்துல யூதா தேசத்துல உசியா, யோதாம்,
ஆகாஸ், எசேக்கியா இந்த ராஜாக்கள்லாம் இருந்திருக்காங்க. இஸ்ரேல்ல யார் ராஜா இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க யோவாசின் குமாரனே எரோபயம். எரோபயம் 2 எரோபயம்ல ஃபர்ஸ்ட் ஒரு எரோபயம் இருப்பார். யாருனாக்க ஒரு தாவீது ராஜாவோட பையன். அவரு தாவீது ராஜா கிட்ட படை தளபதியா இருந்தவர். அவர் பேரு எரோபயம். அவர் இருந்த அந்த எரோபயம்ல இவர் வந்து யோவாசின் குமாரன எரோபயம்னு ஒரு ராஜா, அவரோட பீரியட்ல இவர் இருந்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். இவர் காலத்துல ஆமோஸ், ஏசாயா, மீகா தீர்க்கதரிசிகள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. இஸ்ரேலோட 10 கோத்திரத்துக்கு தீர்க்க தரிசனம் சொல்றதுக்கு தான் இவர் வந்திருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். ஓசியா 1ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். யூதா தேசத்து ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பவர்களின் நாட்களிலும் யோவாசின் குமாரனாகிய இஸ்ரேலின் ராஜாவாகிய எரபயாம் என்பவனின் நாட்களிலும் பேரேயின் குமாரனாகிய ஓசியாவுக்கு உண்டான கர்த்தருடைய வசனம். கர்த்தர் ஓசியாவை கொண்டு உரைக்க தொடங்கின போது கர்த்தர் ஓசியாவை நோக்கி, நீ போய் ஒரு சோர ஸ்திரீயையும் சோர பிள்ளைகளையும் உன்னிடமாக சேர்த்துக்கொள். தேசம் கர்த்தரை விட்டு விலகி சோரம் போயிற்று என்றார். ஆரம்பமே பாருங்க எவ்வளவு ஒரு கஷ்டமான ஒரு வசனமா இருக்குது. யாராவது ஒரு 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 ஸ்திரீட்டையோ ஒரு ஆண்டையோ வந்து உன்னோட வருங்கால ஒரு துணை வந்து ஒரு சோரம் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களதான் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னா யாராவது ஒத்துக்குவாங்களா? எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. நிச்சயமா வந்து யாரும் வந்து உலகத்துல சாதாரணமா என்ன பண்ணுவாங்கனாக்கா அது நிச்சயம் ஒத்துக்க மாட்டாங்க. பட் என்ன பண்றாரு தேவன் வந்து இவருக்கு ஒரு சோர ஸ்திரீயே நீ போய் கல்யாணம் பண்ணு. சோர ஸ்திரீனாக்க இந்த இடத்துல என்ன சொல்றாரு பிரதர் அப்படின்னா, இந்த கல்யாணம் பண்ணும்போது அவங்க சோரம் போல, கல்யாணமாயி முதல் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் சோரம் போறதாதான் அந்த வசனங்கள்லாம் கூட அதுதான் அர்த்தப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு சோர ஸ்திரீனாக்க அவங்க வந்து ஆரம்பத்துல நல்லவங்களா தான் இருக்கிறாங்க. அந்த ஸ்திரீயை போய் கல்யாணம் பண்றாரு. தொடர்ந்து வாசிப்போம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். அவன் போய் திப்லமாயின் குமாரத்தி ஆகிய கோமேரை சேர்த்து கொண்டான். அவள் கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க வசனம் வந்து தெளிவா சொல்லுது, இந்த கற்பம் தரித்து அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்ப வந்து அது வரைக்கும் அவங்க வந்து ஒரு நல்ல ஸ்திரீயா தான் இருந்திருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் குமாரன் யாருக்கு பிறக்கிறாங்கன்னாக்க ஓசியாவுக்கு தான் அந்த முதல் குமாரன். அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள் அப்படின்னு தான் வசனம் இருக்கு. அப்படின்றப்ப அந்த சமயம் வரைக்கும் அவங்க வந்து சரியான ஒரு பாதையில தான் இருந்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் போயிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, இவனுக்கு இஸ்ரவேல் என்னும் பெயரிடு, ஏனெனில் இன்னும் கொஞ்ச காலத்திலே நான் ஏகுவின் வம்சத்தாரிடத்திலே இஸ்ரவேலின் இரத்த பழியை விசாரித்து இஸ்ரவேல் வம்சத்தாரின் ராஜ்ய பாரத்தை ஒழிய பண்ணுவேன். இந்த இஸ்ரேல்ன்ற பேர் வந்து என்ன அர்த்தப்படுத்துதுன்னா 2 அர்த்தம் வருதுங்க. அர்த்தம் வந்து சிதறடிப்பதுன்னு ஒரு அர்த்தம் வருது, விதைப்பதுன்னு ஒரு அர்த்தம் வருது. இந்த சிதறடிப்பது அப்படின்றது எந்த அர்த்தத்துல வருது அப்படின்னாக்க, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரோட ஊழியத்துல வந்து ஒரு கோபத்துல ஒரு வார்த்தை சொல்லுவார். மத்தேயு 23ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல, இதோ உங்களுக்கு பாலாக்கி விடப்படும். அந்த அது நடக்க போற ஒரு விஷயத்தை தான் தீர்க்க தரிசனமா ஓசியா இங்க சொல்றாரு. அந்த 33ஆம் வருஷம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட 33ஆவது வருஷத்துல கிபி 33ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு. சொல்லி ஏற்கனவே உள்ள தீர்க்க தரிசனம் நம்ம காலக்கணக்கெல்லாம் பார்த்துருப்போம். 1845 வருஷம் அவங்களுக்கு வந்து ஒரு தண்டனை காலமா இருக்கு. சிதறடிக்கப்படுறது அந்த தீர்க்க தரிசனத்தை தான் இங்கே சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். 1845 வருஷம் பிளஸ் அந்த 33 வருஷம் ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா 1878 வருஷம். அந்த 1878ஆம் வருஷம் திரும்பவும் என்ன பண்றாரு தேவன், அவங்கள கூட்டி சேர்க்கிறதோட அந்த இதுவும் வந்து விதைப்பு, அதுதான் அர்த்தமாகுது. இந்த இஸ்ரேல்ன்ற அந்த பேருக்கு வந்து சிதறடிப்பது அண்ட் விதைப்பு 2 அர்த்தமாகுது. அது ரெண்டையும் வந்து எதிர்காலத்துல நடக்க போறத இங்க ஒரு அடையாளமா சொல்றாரு அப்படின்னு பாக்குறோம். வாசிங்க. ஓசியா 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். ஓசியா 1ஆம் அதிகாரம் 6 மற்றும் 7 வசனங்கள்.
அவள் திருப்ப கர்ப்பந்தரித்து ஒரு குமாரத்தியை பெற்றாள். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, இவளுக்கு லோருகாமா என்னும் பெயரிடு, ஏனெனில் நான் இனி இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு இரக்கம் செய்வதில்லை. இந்த லோருகாமா அப்படின்ற பேருக்கு என்ன அர்த்தம்னா தகப்பனின் அன்பை அறியாதவள். தகப்பனின் அன்பை அறியாதவள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப வந்து இந்த குழந்தை வந்து ஓசியாவுக்கு பிறக்கல அப்படின்றதுதான் இது அர்த்தமாகுது. ஏன்னா ஓசியாவோட அன்பை பெற்றிருந்தாக்க நிச்சயமா அந்த பேர் வைக்க சொல்லி தேவன் சொல்ல மாட்டாரு அப்படின்னு பாக்குறோம். இந்த இந்த தகப்பனின் அன்பை அறியாதவள் மட்டும் இல்ல, இரக்கத்தை பெற இயலாதவள் அப்படின்னு சொல்லிட்டு கூட இதுக்கு ஒரு அர்த்தமா இருக்குன்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. நான் அவர்களை முழுவதும் அகற்றி விடுவேன், யூதாவின் வம்சத்தாருக்கோ நான் இரக்கம் செய்வேன். வில்லினாலும் பட்டயத்தினாலும் யுத்தத்தினாலும் குதிரைகளினாலும் குதிரை வீரரினாலும் நான் அவர்களை ரட்சியாமல் அவர்களுடைய தேவனாகிய கர்த்தராலே அவர்களை ரட்சிப்பேன் என்றார். இதுல வந்து 2 பேத்து, அதாவது 10 கோத்திரம் உள்ளவங்களையும் யூதா கோத்திரத்தையும் சொல்றாரு. 2 கோத்திரம் உள்ளவங்களையும் யூதா கோத்திரத்துக்கு ஒரு இரக்கம் செய்யறதையும், இந்த 10 கோத்திரம் உள்ள இஸ்ரேல் ஜனங்களுக்கு இரக்கம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பா கொடுக்கிறாரு. தொடர்ந்து வாசிங்க. ஓசியா 1ஆம் அதிகாரம் 9-10 வசனம். ஓசியா 1ஆம் அதிகாரம் 9 மற்றும் 10 வசனங்கள். அப்பொழுது அவர், இவனுக்கு லோகம் மீ என்னும் பேரிடு, ஏனெனில் நீங்கள் என் ஜனம் அல்ல, நான் உங்கள் தேவனாய் இருப்பதில்லை. இந்த லோகமி அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னு அதிலே போட்டிருக்கு. நீ என் ஜனம் அல்ல, நீங்கள் என் ஜனம் அல்ல. என் ஜனம் அல்லன்றதுக்கு தான் இந்த லோகமின்ற வார்த்தைக்கு அர்த்தமாகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகமீன்றவங்களும் என்ன, அந்த குழந்தைய என்ன தவறான ஒரு வழியில தான் பிறந்திருக்கிறாங்க அப்படின்றது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஓசியாவோட மனைவி என்ன பண்ணிடுறாங்க, தவறான வழிக்கு போயிடுறாங்க, ஒரு விபச்சாரத்துக்கு போயிடுறாங்க. தொடர்ந்து அவங்களோட இதெல்லாம் வந்து பலவிதமான தொடர்புகள் ஆயிடுது. அதனால வந்து தவறான வழியில இருக்கிறது தான் இதை பார்க்கணும். தொடர்ந்து வாசிச்சு. என்றாலும் இஸ்ரவேல் புத்திரரின் தொகை அளக்கவும் எண்ணவும் கூடாத கடற்கரை மணலை போலிருக்கும். நீங்கள் என் ஜனம் அல்ல என்று அவர்களுக்கு சொல்வதற்கு பதிலாக, நீங்கள் தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். இந்த கடைசியில இந்த 10ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர்கள் சொல்லப்படும். இது யாருக்கான ஒரு வசனம் அப்படின்னா, ஆவிக்குரிய இஸ்ரேலர்களுக்கு உண்டான வசனம். ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு இந்த வசனத்தை ஃபியூச்சர்ல நடக்க போறத தீர்க்க தரிசனமா சொல்றான்னு பார்க்கலாம். இதுல எப்படின்னாக்க, அதாவது இஸ்ரேல்ன்ற அந்த மரத்துல வந்து கிளைகள்லாம் வெட்டப்பட்டு அடிமரத்துல இந்த ஆவிக்குரிய இஸ்ரேலர்கள் ஒட்ட வைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்றாரு. ஒட்ட வைக்கப்பட்ட இவர்கள் இதுவரையில் தேவனுடைய ஜனம் என்று அடையாளம் கண்டு கொள்ளப்படாதவர்களும். யாருன்னாக்க, இப்ப நம்ம வந்து தேவனுடைய ஜனங்க நம்மள யாருக்கும் தெரியாது. நம்மள அழைக்கப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நமக்கு வந்து நம்ம யாருன்னே தெரியாது. அழைச்சிட்டு வந்துட்டார் தேவன். இனிமேல் நம்ம என்ன சொல்லப்படுறோம்னாக்க, நம்ம தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லப்படுறோம். தொடங்க. அந்நியரும் பரதேசிகளும் காணியாட்சிக்கு புறம்பானவர்களுமாக இருந்தவர்கள், ஆனால் இப்போது இவர்கள் புறஜாதிக்குள் அருகில் அழைத்து வரப்பட்டு கிறிஸ்துவுக்கு பங்காளிகளானார்கள் என்று எழுதுகிறார். இவங்க என்ன பண்றாங்க, இந்த கோமேர், அதாவது ஓசியாவோட மனைவி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு பலவிதமான கள்ளக்காதல்கள் வந்துடுது. அதனால என்ன ஆயிடுது, ஓசியாவை கைவிட்டுறாங்க. ஓசியாவை விட்டுட்டு விலகி போயிட்டாங்க. ஆனாலும் பாருங்க, அவர் வந்து ஓசியா வந்து இவங்கள விவாகரத்து பண்ணல. ஒரு விபச்சாரத்திற்காக வந்து ஒரு மனைவி வந்து விவாகரத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. ஆனா வந்து இவர் என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி மேல வச்சிருந்த அன்பால வந்து, அதான் அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ்னா என்ன, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பு. அந்த அன்பின் நிமித்தமா என்ன பண்றாரு, அவங்க வந்து விலகி போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து விவாகரத்து பண்ணாம வச்சிருக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவங்க என்ன பண்றாங்க, கைவிடப்பட்டுறாங்க. அதாவது கள்ளக்காதல்களால அவங்கள்ட்ட நிறைய பொருள்லாம் வாங்குறாங்க. அவங்களாம் நிறைய கொடுக்குறாங்க. அதாவது இவங்களுக்கு கிஃப்டா கொடுக்கறது எல்லாம் வந்து பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க இருந்துட்டாங்க. ஆனா ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிருது, அவங்க எல்லாம் கைவிடப்பட்டுறாங்க அவங்களால அப்படின்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிச்சுட்டு.
ஓசியா கோமேருடன் கொண்டிருந்த உறவு முறை தேவன் இஸ்ரேலிடம் கொண்டிருக்கும் உறவுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். இஸ்ரேல் ஜனங்கள் தேவன் மேல் அவிவிசுவாசம் உள்ளவர்கள் என்று நிரூபிக்கப்பட்டது. அப்போது அவர்களின் இரக்கமற்ற காலத்தில் புறஜாதிகளிலிருந்து இரக்கமுள்ள பாத்திரங்கள் சபை அழைக்கப்பட்டார்கள். ஆயினும் தேவன் அவர்களை நித்தியமாக அன்போடு இஸ்ரேலை இந்நாள் வரையில் நேசிக்கிறார். ஓசியா எப்படி தன்னோட மனைவி ஒரு தவறான வழிக்கு போனாலும், அதாவது இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி தேவனை மறந்துட்டு தேவனும் வேணும், ஆனா அவரோட கட்டளைகள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, ஆனா நாங்க என்ன பண்ணுவோம், விக்கிரக ஆராதனைக்குள்ள போயிடுவோம், மற்ற புறஜாதிகளோட நம்ம கலந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கிறது எதை குறிக்குதுன்னா, இதுவும் ஒரு விபச்சாரம் தான். விக்கிரக ஆராதனை தேவனையும் எனக்கு வேணும், விக்கிரகமும் வேணும், மற்ற புறஜாதிகளோட அந்த தெய்வங்களும் வேணும் அப்படின்றது எதை குறிக்குதுன்னா, அதுவும் ஒரு விபச்சாரம் தான் அப்படின்னு பாக்குறோம். ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, ஓசியா எப்படி தன் மனைவி மேல ஒரு அன்கண்டிஷனல் லவ் வச்சிருக்கிறாரோ, அதே மாதிரி தேவன் என்ன பண்றாரு, இந்த இஸ்ரேல் ஜனங்கள் மேல ஒரு அன்பு வச்சிருக்கிறான்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. ஓசியா 1:11. ஓசியா 1:11. அப்பொழுது யூதா புத்திரரும் இஸ்ரவேல் புத்திரரும் ஏகமாய் கூட்டப்பட்டு தங்களுக்கு ஒரு அதிபதியை ஏற்படுத்தி தேசத்திலிருந்து புறப்பட்டு வருவார்கள். இஸ்ரவேலின் நாள் பெரியதா இருக்கும். இது இதுவும் ஒரு தீர்க்க தரிசனம் தான். இது ஒருவேளை நமக்கெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருந்தோம்னா இந்த வசனத்துக்கான அர்த்தம் கூட நமக்கு புரிஞ்சிருக்காது. பட் இப்ப நமக்கு கண்ணு முன்னாடி ஒரு ஒரு இஸ்ரேல் தேசம்னு ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு வசனங்கள்லாம் எப்படி நிறைவேறி வருது அப்படின்னு பாக்குறோம். கிறிஸ்துவோட ஈடுபடியால நம்ம இன்னைக்கு அவங்கெல்லாம் ஒரு திரும்பவும் ரட்சிப்புக்குள்ளார போறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓசியால ஒரு ஆர்டர், என்ன ஆர்டர்ல இந்த புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னாக்க, இஸ்ரேல ஒரு தேவன் ஒரு தேசமா ஏற்கனவே தெரிந்து கொண்டாரு. ஆனா இஸ்ரேல் ஒரு ஒழுக்கக்கேடுள்ள அப்படியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிறதுக்கு அது விக்கிரகானுக்குள்ள போயிருக்கு அப்படின்றத ஒரு ஆர்டரா சொல்றாரு. இப்போ அதுக்கப்புறம் தேவன் இஸ்ரேலை சிதறடித்தார். எதுக்காகனாக்க இந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போறதுனால சிதறடிக்கிறாரு. சிதறடிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன பண்றாரு, கூட்டி சேர்க்கிறாருன்னு பாக்குறோம். இதெல்லாம் தீர்க்க தரிசனங்களா சொல்லப்பட்டிருக்கு. யூதர்கள் மற்றும் புறஜாதிகள் தேவன் தயவுள்ள பாத்திரங்கள் சபை, அதாவது நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததி சபை வைப்பார். அவங்களை தெரிந்து கொள்ளப்படுறதையும் நம்ம இந்த புஸ்தகத்துல பாக்குறோம். புதிய உடன்படிக்கையின் கீழ் தேவன் இஸ்ரேலை மறுசீர்படுத்துகிறார், தேவன் விதைத்தார் அப்படின்றதையும் பாக்குறோம். அதாவது தேவன் என்ன பண்றாரு, அவங்க சிதறடிக்க மட்டும் இல்ல, திரும்பவும் விதைக்க போறாரு அப்படின்னு சொல்றதையும் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்துல பாக்குறோம் அப்படின்னு பாக்குறோம். இந்த 1ஆவது அதிகாரத்துல மேலோட்டமா பார்த்தாக்க, இந்த கோமேர் யாரை அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னா, இஸ்ரேல் ஜனத்தை அடையாளப்படுத்துறாங்க. இஸ்ரேலோட 10 கோத்திரம், அது அவங்கதான் முக்கியமா இந்த இதுல ஹைலைட் பண்ண போறோம். அவங்களோட அந்த விக்கிரக ஆராதனைக்குள்ள போறது, அதுதான் இது பண்றாங்க. அடுத்தது 2ஆவது அதிகாரம் பார்ப்போம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவருடைய பிள்ளைகள் சோறு பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அதாவது இந்த 2ஆவது அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா, இஸ்ரேல் ஜனங்களோட ஒழுக்க கேடு அதைதான் நம்ம இதுல முக்கியமா அதுல பாக்குறோம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 10-12. ஓசியா 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 12 வசனங்கள். இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவர்களுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவளுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன நடக்கும்ன்றத இந்த கோமருடைய வாழ்க்கையை வச்சு சொல்றாருன்னு பாக்குறோம். அவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சின்றதே இல்லாம போகும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு. அதாவது
1854 வருஷத்துக்கு 45 வருஷத்துக்கு வந்து இருக்காது அப்படின்றத வந்து இங்கே குறிப்பிடுறாரு. மகிழ்ச்சி அப்படின்னாக்க என்னென்ன இருக்கும்? பண்டிகை இருக்கும், மாதப்பிறப்பு எல்லா விசேஷங்களும் இருக்கும். அது எல்லாமே இவங்களுக்கு கொண்டாட முடியாத அளவுக்கு நான் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு. இவங்க இவங்க வந்து கிஃப்டா கொடுத்தது மத்தவங்க, அதாவது இவங்க பண்ண இந்த விபச்சாரத்தினால மத்தவங்க இவருக்கு இந்த கோமேருக்கு கொடுத்த அந்த கிஃப்ட் எல்லாமே வந்து என்ன ஆகும்? பாழாய் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஓசியா 2ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வசனங்கள். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்தரத்தில் அழைத்து கொண்டு போய் அவனோடே பச்சமாய் பேசி. பாருங்க, எவ்வளவுதான் அவங்க வந்து ஒரு தேவனை விட்டுட்டு வேற ஒரு விக்கிரக ஆராதனைக்குள்ள போனாலும் திரும்பவும் அவங்கள வந்து என்ன பண்றாருங்க? நயங்காட்டி அவங்கள கூப்பிடுறாரு. அதாவது ஒரு ஒரு காதலிக்கிட்ட ஒரு மனைவி கிட்ட எப்படி அன்பு செஞ்சு ஒரு நயங்காட்டி தாஜா பண்ணி நம்ம கூப்பிடுற மாதிரி தேவன் வந்து யாரை கூப்பிடுறாராம்? இஸ்ரேல் ஜனங்களை வந்து அப்படி நயங்காட்டி கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை இனி பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். போன வசனங்கள்ல பார்க்கும்போது எல்லாத்தையும் இல்லாம பண்ணிடுவேன், மகிழ்ச்சியே இல்லாம பண்ணிடுவேன்னு சொன்ன தேவன் என்ன பண்றாரு? திரும்ப கொடுக்கறத பாக்குறோம். திரும்ப எல்லாத்தையும் கொடுப்பேன். அவளுடைய திராட்சை தோட்டங்கள், நம்பிக்கை வாசம், ஆகோர் பள்ளத்தாக்கு எல்லாத்தையும் கொடுப்பேன் அப்படின்றாரு. கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றாரு? அக்காலத்தில் நீ என்னை பாகாளி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய். பாகாளின்னா என்ன அர்த்தங்க? இது தெரியுமா? பாகாளினாக்க என் எஜமான் அப்படின்னு அர்த்தம். நீ இனிமேல் என்னை எஜமான்னு கூப்பிட மாட்ட. ஈஷினாக்க என் கணவர் அப்படின்னு சொல்றது. என் கணவர் அப்படின்னு சொல்லிட்டு யாரு? இஸ்ரேல் ஜனங்கள் தேவனை என்னன்னு சொல்லுவாங்களா? என் கணவர் அவரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் வந்து ஒரு ஒரு கணவனாகவும் இஸ்ரேல் ஜனம் வந்து ஒரு மனைவியாகவும் இங்கே உருவகப்படுத்துறாரு. அப்போ இது எப்படின்னாக்க ஓசியாவோட மனைவியும் எப்படியோ அதுக்கு அது உருவகப்படுத்தி அவர் தேவன் இந்த இடத்துல சொல்றாருன்னு பார்க்கணும். வாசிப்போம். 2ஆம் அதிகாரம் ஓசியா 2ஆம் அதிகாரம் 17 முதல் 23 வசனங்கள். பாகால்களுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அற்றுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன். உண்மையாய் என்னை நியமித்துக் கொள்ளுவேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்ளுவாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனம் இல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். தேவன் எப்படி இஸ்ரேல் ஜனங்களை வந்து திரும்பவும் கூட்டி சேர்த்து அவரை வந்து ஒரு உன்னதமான ஒரு நிலைக்கு கொண்டு போறாரு அப்படின்றத பாக்குறோம். இந்த ப்ராசஸ் தான் கிட்டத்தட்ட நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு யுத்தங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த யுத்தங்களோட முடிவுல இதெல்லாம் நடக்கிறதுக்கு அதிகமான நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா அல்லது இல்லையான்றது தெரியல. ஏன்னா நம்ம சபை வாய்ப்புல ஒருவேளை போயிட்டோம்னாக்க இதை பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடலாம் இல்லையா அப்படின்ற அர்த்தத்துல சொல்றேன். தொடர்ந்து வாசிங்க. ஓசியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம். ஓசியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்பு கர்த்தர் என்னை நோக்கி,
அந்நிய தேவர்களை மதித்து திராட்சை ரசமுள்ள பாத்திரங்களை விரும்புகிறவர்களான இஸ்ரவேல் புத்திரர் மேலில் கர்த்தர் வைத்திருக்கிற அன்புக்கு ஒப்பாக நீ இன்னும் போய் தன் நேசரால் நேசிக்கப்பட்டவளும் விபசாரியுமான ஒரு ஸ்திரீயை சேர்த்துக்கொள் என்று சொன்னார். அப்பொழுது நான் அவளை எனக்கு 15 வெள்ளிக்காசுக்கும் 1.5 கலம் வார்கோதுமைக்கும் கொண்டு இப்ப என்ன ஆகுது, இந்த இந்த ஸ்திரீ கோமேர் என்ன பண்றாங்க, அவங்களோட கள்ள காதலால கைவிடப்பட்டுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, அவங்கள்ட்ட இருக்கிற எல்லாமே போயிடுது. அவங்கள்ட்ட இருந்த அந்த gift நிறைய, அவங்களோட சொத்து எல்லாம் இருந்தது, அந்த கள்ள காதல் கொடுத்ததுல இருந்து சேர்த்து வச்சிருந்தது எல்லாமே போயிடுச்சு. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுது, அவங்க ஒரு அடிமையா போயிடுறாங்க. அடிமையா போறதுனாக்க சாதாரணமா அடிமைக்கு என்ன ஒரு விலை இருக்கும்னாக்க ஒரு 30 வெள்ளிக்காசு கொடுத்துதான் வாங்குவாங்க. பட் இங்க என்ன எவ்வளவுக்கு வாங்கியிருக்காரு அப்படின்னாக்க 15 வெள்ளிக்காசுக்கு. அப்ப அவங்களோட நிலைமை எவ்வளவு கீழ்த்தரமா போயிருக்குன்னு பாருங்க. ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, போய் வாங்குறாரு. தொடர்ந்து வாசிங்க. அவளை நோக்கி, நீ வேசித்தனம் பண்ணாமலும் ஒருவனையும் சேராமலும் அநேக நாள் எனக்காக காத்திரு, உனக்காக நானும் காத்திருப்பேன் என்றேன். பாருங்க எந்த அளவுக்கு அவர் அந்த மனைவி மேல அன்பு வச்சிருந்தாக்க, அவங்க எவ்வளவுதான் அநேகமான தப்பு செஞ்சிருந்தாலும் அவங்கள மன்னிச்சு அவங்கள சேர்த்துக்கிறாங்க. சேர்த்தது மட்டும் இல்லாம எனக்காக காத்திரு, நானும் உனக்காக காத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்க வாங்கும்போது அவர் அந்த அந்த மனைவியோட விலை எவ்வளோன்றது பாத்தீங்கன்னாக்க, அடிமைகளுக்கு 30 வெள்ளிக்காசு. இதுக்கு ஆதார வசனம் யாத்திராகமம் 21 32 அடிமைனாலே 30 வெள்ளிக்காசு தான் அந்த காலத்துல. ஆனா இவங்களை எவ்வளவுக்கு வாங்குறாருன்னா, 30 வெள்ளிக்காசு 30 வெள்ளிக்காசு மட்டும் இல்லாம இப்போ 1.5 கிலோ வார்கோதுமைக்கு வாங்குறாரு. 1.5 கிலோ வார்கோதுமை எவ்வளவு அப்படின்னாக்க, ஒரு கலன்றது 12 மரக்கால் அப்படின்றாங்க. அதாவது ஒரு 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 மிருகத்தோட உணவு எவ்வளவு இருக்குமா, 10 மரக்கால் தான் இருக்குமா. ஆனா இவங்களுக்கு எவ்வளவு வாங்கியிருக்காங்க, அப்ப 18 மரக்கால். கிட்டத்தட்ட ஒரு மிருகத்தோட 1.5 நாள் சாப்பாட்டுக்கும் 15 வெள்ளிக்காசுக்கும் வாங்கியிருக்காங்க. அப்படின்னாக்க அவங்களோட நிலைமை எவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில இருந்திருக்கு. அதாவது சீப்பா போயிட்டாங்க அந்த அளவுக்கு அப்படின்றத பாக்குறோம். கோமேர் யாருக்கு அடையாளமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவிசுவாசமாக இருந்த இஸ்ரேலுக்கு அடையாளமா இருக்காங்கன்னு பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. உபாகமும் 32 உபாகமம் 32 பாழான நிலத்திலும் ஊளையிடுதலுமுள்ள வெறுமையான அவாந்தர வெளியிலும் அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், அவனை உணர்த்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமையில இருந்தாலும் தேவன் என்ன பண்றாரு, அந்த அந்த பாருங்க, பாலான நிலத்திலும் ஊழையிடுதலும் கண்டுபிடிச்சாலும் அந்த இடத்துல இருந்தாலும் தேவன் அவங்கள தன்னுடைய ஜனம்னு தெரிந்து கொண்டனால என்ன பண்றாரு, அவங்கள விடுறதில்ல, கைவிடுறதில்ல. அவங்கள திரும்ப கை தூக்கி விடுறாரு, அவங்கள ஏத்துக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். கண்மணி போல காத்துக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. ஓசியா 3 ஓசியா 3 பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் தங்கள் ராஜாவாகிய தாவீதையும் தேடி கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். பாருங்க, தேவன்கிட்ட கடைசியில ஒரு எண்டுல முடிய போற ஒரு நிலைமையில என்ன சொல்றாரு, என்ன நடக்கும்ன்ற சொல்றாருனாக்க, இஸ்ரேல் ஜனம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, அவருடைய தயவை நாடி அஞ்சிக்கையாயினா பயந்து, தேவனுடைய அன்பு நம்மளை விட்டு விலகிருமோ அப்படின்ற ஒரு பயம்தான். அந்த பயத்துக்கு பயந்து அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். 4 மற்றும் 5 இது 3 அதிகாரத்துல 3ஆம் அதிகாரம் வரைக்கும் இதுதான் விஷயம். அதுக்கப்புறம் 4 மற்றும் 5ஆம் அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்க, இவங்களோட பாவங்களை பத்தி பாவங்கள், அவங்க என்னென்ன பாவங்கள்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். வாசிங்க. ஓசியா 4 அவர்கள் மலையுச்சியில் பலியிட்டு மேடுகளிலே கர்வாலி மரங்களின் கீழும் புன்னை மரங்களின் கீழும் அரச மரங்களின் கீழும் அவைகளின் நிழல் நல்லதென்று தூபம் காட்டுகிறார்கள். இது நிமித்தம் உங்கள் குமாரத்தனிகள் வேசித்தனமும் உங்கள் மருமக்கள்மார் விபசாரமும் செய்கிறார்கள். இது எதை சொல்றாருனாக்க, விக்கிரக ஆராதனை பண்றதுதான் சொல்றாரு. விக்கிரக ஆராதனை ஈக்குவலன்ட் டு விபச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்றாரு.
இவங்க எப்படி ஒரு ஒரு மெல்கிசேதேக்கின் முறையின்படி இவங்க வந்து ஆசாரிய தேசமா இருக்க வேண்டியவங்க என்ன கீழ்ப்படியாமையினால வந்து ஒரு மோசமான நிலைக்கு போய் அந்த வாய்ப்பு, அந்த ஆசாரித்துவம்ன்ற அந்த வாய்ப்பை இழந்துட்டு நிக்கிறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையானால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனா இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். தொடர்ந்து வாசி. இஸ்ரவேலின் அகந்தை அவர்கள் முகத்துக்கு முன்பாக சாட்சியிடுகிறது. ஆகையால் இஸ்ரவேலும் எப்பிராயிமும் தங்கள் அக்கிரமத்தினால் இடருண்டு விழுவார்கள். அவர்களோடே யூதாவும் இடருண்டு விழுவான். பாருங்க, ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனமுமே வந்து இடருண்டு விழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு. தொடர்ந்து. அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய் விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். அவங்க நல்லா ஜாலியா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வரைக்கும் தேவனை தேட மாட்டாங்க. எப்ப அவங்களுக்கு பிரச்சனை வருமோ அவங்களை என்ன தேடி வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறாரு பாருங்க. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3. ஓசியா 6ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளுக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளில் நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாய் இருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாரியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். அவங்க திரும்பி வரும்போது எப்படி இருப்பாங்களாமா, தேவன் நம்மளை அடிச்சாரு, இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட போவோம், அவர் தான் நம்ம தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தேவனை நோக்கி வருவாங்க அப்படின்னு பாக்குறோம். கர்த்தரிடத்தில் திரும்பவும் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களோட அந்த தண்டனை காலம் முடியிறப்ப 1978ஆம் வருஷம் திரும்ப வர்றாங்க அப்படின்னு பார்க்கணும். திரும்ப வந்து தேவன்ட்ட அந்த 1878ஆம் வருஷம் திரும்ப வந்து தேவன்ட்ட அவங்கள அவர் தான் அப்படின்னு சரண்டர் ஆயிடுறாங்க அப்படின்னு பார்க்கணும். பாசிங் சிஸ்டர். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். இஸ்ரவேலின் இரட்டிப்பான தண்டனை காலத்திற்கு பின் 1878ஆம் வருடத்தில் நடைபெறும் காரியம். அவரே தேவன் நம்மை பீறினார். சுவிசேஷ யுகத்தில் இஸ்ரவேலர் தண்டிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. 1845 வருடங்கள். 3ஆம் நாளிலே அவர்களை எழுப்புவார். 1878ஆம் வருடத்தின் துவக்கத்தில் உள்ள 1000 வருடம். 1000 வருட ஆட்சியின் விடியலில் தேவன் இஸ்ரேலுக்கு முன் தன்னுடைய முகத்தை திருப்புவார். இது 3ஆம் நாளில் அப்படின்ற என்ன அர்த்தம்னாக்க, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவோடைய இந்த அதுக்கப்புறம் 2 நாள், அதாவது 2000 வருஷம் வந்து வரைக்கும் அவங்க வந்து தண்டனைக்குள்ள இருக்காங்க. அந்த 3ஆம் நாள்ல தான் அவங்க வந்து திரும்ப வந்து ரெட்டிப்பா பெறுறாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். இது இந்த 6ஆம் அதிகாரம் பூரா என்ன சொல்லப்பட்டிருக்கு, தேவன்ட்ட அவங்க கொண்டிருக்கிற விசுவாச குறைவை பற்றி தான் பேசப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிங்க. ஓசியா 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 16 வசனங்கள். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ, அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள். நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். அவங்க என்ன பண்றாங்க, புறஜாதிகளோட தொடர்பு வச்சுக்கிட்டு அவங்களதான் நம்பி இருக்கிறாங்க ஒரு ஸ்டேஜ்ல. அந்த மாதிரி சமயங்கள்ல என்ன பண்றாங்க, தேவன் வந்து அவங்களுக்கு தோல்விகளை கொடுக்குறாரு. தோல்விகளை கொடுக்கும் போதுதான் அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப தேவன் நோக்கி வர்றாங்க அப்படின்னு பாக்குறோம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 17, 13, 16 வசனம். ஓசியா 7ஆம் அதிகாரம் 13 மற்றும் 16 வசனங்கள். அவர்கள் என்னை விட்டு அலைந்து திரிகிறபடியினால் அவர்களுக்கு ஐயோ,
அவர்களுக்கு கேடு வரும். எனக்கு விரோதமாக இரண்டகம் பண்ணினார்கள், நான் அவர்களை மீட்டிருந்தும் அவர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிறார்கள். எவ்வளவு நன்மை செஞ்சாலும் என்ன பண்றாங்க, தேவனுக்கு விரோதமா தான் நடந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்கணும். தொடர்ந்து வாசி. திருப்புகிறார்கள், ஆனாலும் உன்னதமானவரிடத்திற்கு அல்ல, மோசம் போக்குகிற வில்லை போலிருக்கிறார்கள். அவர்களுடைய அதிபதிகள் தங்கள் நாவினுடைய உக்கிரத்தின் நிமித்தம் பட்டயத்தால் விழுவார்கள். இதுவே எகிப்து தேசத்தின் நிமித்தம் அவர்களுக்கு வரும் நிந்தை. தொடர்ந்து வாசி. அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். இந்த வசனம் என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம? ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல. இது ஒரு மாம்சீக இஸ்ரேலருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் இதுல ஒரு பாடம் இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஒருவேளை ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள்ன்றதுக்கு பதிலா நமக்கு இப்ப இந்த சபையில இருக்கிற நம்ம ஒரு மூப்பர்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னாக்க, மாம்ச ரீதியா நம்ம ஒவ்வொரு தடையும் நம்ம எப்படி நம்ம தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம மாம்சீக சிந்தையில நம்ம மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறோமா? ஒருவேளை அப்படி தேர்ந்தெடுத்தா என்ன தேவன் சொல்வாரு? என்னாலே அல்ல, இந்த தேர்வு என்னாலே அல்ல, உங்களுடைய மாம்ச சிந்தையில நீங்க எடுத்தது அப்படின்னு சொல்லிடுவாரு. அதிபதிகளை வைத்துக் கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். இதேதான் அதிபதிகள். நீங்களா உங்களோட மாம்ச சிந்தையில நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க பண்ணீங்கன்னா அது நான் செஞ்சதில்லை. தேவன் நான் செஞ்சதில்லை, நீங்க எது செஞ்சாலும் அது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஒருவேளை அப்படி செஞ்சோம்னா என்ன ஆகும்? வேறொரு புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? பொன்னினாலும் அவங்க லிட்டரலா அவங்க செஞ்சிருப்பாங்க. பட் இங்க நம்ம எதுல செஞ்சிருப்போம்? நம்ம நம்மளுடைய சுய லாபத்துக்காக, அதாவது தப்போ தங்கம் வெள்ளின்றது எதை குறிக்கலாம் அப்படின்னாக்க, நம்முடைய சுய லாபத்துக்காக, நம்முடைய மாம்சீக இச்சைகளுக்காக, லாபத்துக்காக நம்ம ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னாக்க அது தேவனுக்கு நிச்சயம் சம்பந்தமே இல்லை. அது தேவன் எனக்கு தெரியாது அப்படின்னு தான் சொல்லிடுவார். தொடர்ந்து வாசிங்க. சமாரியாவே, உன் கன்றுக்குட்டி உன்னை வெறுத்து விடுகிறது, என் கோபம் அவர்கள் மேல் மூண்டது. எதுவரைக்கும் சுத்தாங்கம் அடைய மாட்டாதிருப்பார்கள்? அதுவும் இஸ்ரவேலருடைய செய்கையே. தட்டான் அதை செய்தான், ஆதலால் அது தேவன் அல்லவே. சமாரியாவின் கன்றுக்குட்டி துண்டு துண்டாய் போகும். அவர்கள் காற்றை விதைத்து சூறை காற்றை அறுப்பார்கள், விளைச்சல் அவர்களுக்கு இல்லை. கதிர் மாவை கொடுக்க மாட்டாது, கொடுத்தாலும் அந்நியர் அதை விழுங்குவார்கள். இந்த விஷயத்துல தேவனுக்கு எதிரான ஒரு விஷயத்தை தான் அவங்க திரும்ப திரும்ப செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க. 9ஆம் அதிகாரம் 1-10 வசனங்கள். ஓசியா 9ஆம் அதிகாரம் 1 மற்றும் 10 வசனங்கள். இஸ்ரவேலே, மகிழ்ச்சியா இராதே, மற்ற ஜனங்களைப் போல் களி கூறாதே. உன் தேவனை விட்டு நீ சோரம் போனாய், தானியம் போரடிக்கிற சகல களங்களிலும் பணயத்தை நாடுகிறாய். எப்படி கோமேர் ஒரு சோரம் போறாங்களோ, ஒரு அதாவது தன்னுடைய சொந்த புருஷனை விட்டுட்டு வேற ஒரு தப்பான வழிக்கு போறாங்களோ, அதே தான் இவங்க என்ன பண்றாங்க? தேவன் யாருன்னு தெரியும், அவருடைய சட்டத்திட்டங்கள் அவர் நமக்கு கொடுத்திருக்கிற என்ன கற்பனைகள்னு தெரியும். அதுக்கு கீழ்ப்படிய மாட்டேன், ஆனா தேவனை மட்டும் எனக்கு தெரியும், ஆனா நான் விக்கிரகங்களை ஆராதிப்பேன் அப்படின்னாக்கா அதுதான் இங்க எச்சரிக்கிறார் தேவன். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிப்பது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஆனாலும் அவர்கள் பாகால் பேயார் அண்டைக்கு போய் லட்சையானதற்கு தங்களை ஒப்புவித்து தாங்கள் நேசித்தவைகளைப் போல தாங்களும் அருவருப்புள்ளவர்களானார்கள். அவர்கள் அவருக்கு செவி கொடாமற் போனபடியால் உன் தேவன் அவர்களை வெறுத்து விடுவார். அவர்கள் அந்நிய ஜாதிக்குள்ளே அலைந்து திரிவார்கள். ஒரு ஸ்டேஜ்ல என்ன சொல்றாரு தேவன்? நீங்க இப்படியே இருந்தீங்கன்னாக்க எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம வெட்டியா தான் சுத்துற மாதிரி இருக்கும். நீங்க தேவனுக்கு விரோதமான ஆட்களா தான் மாறிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஓசியா 10ஆம் அதிகாரம் 1-3 வசனம்.
ஓசியா 10ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3 வசனங்கள். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. தனக்குத்தானே கடி கொடுக்கறதுன்னா என்ன? தேவன் தேவை அவர் சொல்ற மாதிரி வாழ்ந்து அவர் நல்ல கனியா கொடுக்காம தன்னுடைய இச்சை, தன்னுடைய மாம்சீக சிந்தனைகள் அதை வச்சுக்கிட்டு அது என்ன பண்றது? தனக்குத்தானே கனி கொடுக்குது அப்படின்னு சொல்லி அந்த கனி வந்து தேவனுக்கு பிரியமா இருக்குமானா நிச்சயமா இருக்காது அப்படின்னு பாக்குறோம். தொடர்ந்து வாசிங்க. அவன் தன் கனியின் திரளுக்கு சரியாய் பலிப்பீடங்களை திரளாக்குகிறான். தங்கள் தேசத்தின் செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். நாம் கர்த்தருக்கு பயப்படாமற் போனபடியினால் நமக்கு ராஜா இல்லை. ராஜா இருந்தாலும் நமக்காக என்ன செய்வான் என்று இனி சொல்லுவார்கள். செழிப்புக்கு சரியாய் சிறப்பான சிலைகளை செய்கிறார்கள். இது சிறப்பான சிலைகளை அந்த காலத்துல அவர் செஞ்சிருக்கலாம் அவங்க. ஆனா இப்ப நம்ம ஆவிக்குரிய சிலைகள் நமக்குள்ளார எப்படி இருக்கக்கூடாது? ஒரு வசனத்துல ஒரு பவுல் சொல்வார், அப்போலோவை சார்ந்தவன், பவுலை சார்ந்தவன் நான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படி நம்ம இருந்தோம்னா அப்ப நம்மளும் என்னதான் இருக்கோம்? விக்கிரக ஆராதனைக்காரர்களா தான் இருக்கிறோம் அப்படின்னு பாக்குறோம். அதனால நம்ம வந்து நம்மளுடைய அன்பு எப்படி இருக்கணும்னாக்க எல்லாத்தையும் சமமா பார்க்கணும் அப்படின்றதுதான் பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். ஓசியா 4ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 4 மற்றும் 8 வசனங்கள். பொய்யான இடுகிற வார்த்தைகளை சொல்லி உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். ஆகையால் வயல்வெளியின் படைச்சால்களில் விஷப்பூண்டுகளைப் போல நியாய தீர்ப்பு முளைக்கும். இஸ்ரவேலுடைய பாவமாகிய ஆபேனின் மேடைகள் அழிக்கப்படும். முட்செடிகளும் முட்பூண்டுகளும் அவர்கள் பலிப்பீடங்களின் மேல் முளைக்கும். பர்வதங்களை பார்த்து எங்களை மூடுங்கள் என்றும், குன்றுகளை பார்த்து எங்கள் மேல் விழுங்கள் என்றும் சொல்லுவார்கள். பாருங்க, அவங்களே அவங்களுக்கு வந்து என்ன வேணும்ன்றத ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்குற மாதிரி ஒரு நிலைமை வந்துடும் அப்படின்றத பார்க்கணும். 11ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிங்க. ஓசியா 11ஆம் அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். இஸ்ரவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன். அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள். பாகால்களுக்கு பலியிட்டு விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். அவர்கள் கர்த்தரை பின்பற்றுவார்கள். அவர் சிங்கத்தை போல் கெர்ஜிப்பார். அவர் கெர்ஜிக்கும் போது அவர்கள் சந்ததியார் மேற்கு திசையிலிருந்து நடுங்கி வருவார்கள். எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசிரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள். அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் இந்த இடத்துலயும் வந்து யோசியா மூலமா சொல்றாரு. அவங்கள வந்து தேவன் எப்படி ரட்சிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். அடுத்தது ஓசியா 12ஆம் அதிகாரம் 4 வசனம். ஓசியா 12ஆம் அதிகாரம் 4 மற்றும் 5 வசனங்கள். அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான். அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். கர்த்தராகிய அவர் சேனைகளின் தேவன், யெகோவா என்பது அவருடைய நாம சங்கீர்த்தனம். தேவன் வந்து ஆதியில இஸ்ரேலோட எப்படி ஒரு தொடர்பு வச்சிருந்தாரு அப்படின்றத இந்த 12ஆம் அதிகாரம் பூரா சொல்லுது. அதுல சில வசனங்கள் தான் படிச்சு முடிச்சோம். வாசிங்க தொடர்ந்து. ஓசியா 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் வார்ப்பித்த சுரூபங்களையும் தங்கள் புத்திக்கேற்ற விக்கிரகங்களையும் தங்களுக்கு உண்டு பண்ணுகிறார்கள். இவைகள் எல்லாம் தட்டாருடைய வேலை. மனுஷரில் பலியிடுகிறவர்கள் கன்றுக்குட்டிகளை முத்தமிடலாம் என்று இவைகளை குறித்து சொல்லுகிறார்கள். திரும்ப திரும்ப இவங்க என்ன பண்றாங்க? ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் திரும்பவும் என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க, தேவனை மறந்துடுறாங்கன்னு பார்க்கணும். ஓசியா 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறந்தார்கள். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அவர்களை மரணத்துக்கு நீங்களாகி விடுவிப்பேன். மரணமே உன் பாதைகள் எங்கே? பாதாளமே உன் சங்காரம் எங்கே? மனமாறுதல் என் கண்களுக்கு மறைவானதாயிருக்கும்.
இந்த 13ஆம் அதிகாரத்திலையும் பார்த்தீங்கன்னாக்க தேவன் வந்து திரும்பவும் ஒரு ரட்சிப்பை கொடுக்குறாரு அப்படின்றதை பார்க்குறோம். ஓசியா 14ஆம் அதிகாரம், இந்த 14ஆம் அதிகாரத்தோட இந்த ஓசியா புஸ்தகம் முடியுது. வாசிங்க சார். ஓசியா 14ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தைப் போல மலருவான், லீபோனைப் போல் வேரூன்றி நிற்பான், அவன் கிளைகள் ஓங்கி படரும், அவன் அலங்காரம் ஒலிவ மரத்தினுடைய அலங்காரத்தைப் போலவும் அவனுடைய வாசனை லீபோனுடைய வாசனையைப் போலவும் இருக்கும். தேவன் வந்து இஸ்ரேல் ஜனத்தோட ஒழுக்கக்கேட்டை எடுத்து காட்டுறதுக்கு இந்த ஓசியான்ற ஒரு கேரக்டர், அவரு மட்டும் இல்ல, அவரோட கோமேர்ன்ற அவங்க மனைவியும் சேர்த்து ஒரு அவங்களோட வாழ்க்கையை வச்சு நமக்கு ஒரு பாடம் எடுத்திருக்கிறார். இஸ்ரேலோட தண்டனை காலத்துல ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததிய தேவன் புறஜாதிகளை தேர்ந்தெடுக்கிறாரு. புறஜாதிகளை தேர்ந்தெடுத்தது வாசிங்க சிஸ்டர். ரோமர் 9ஆம் அதிகாரம் 23 முதல் 26. ரோமர் 9ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடே பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கென்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளிலும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே, அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்களை என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்திலே அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்னை பாடுவார்கள் என்று ஓசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த இஸ்ரேலர்கள் வாக்குத்தத்தம் செய்யப்பட்டு அவங்களுடைய தேசத்துக்குள்ள நுழையறதுக்கு முன்னாடி அவங்களோட ஒழுக்கக்கேட்டை நிரூபிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தேவன் முன்னெரிச்சிருந்தாரு. அதைத்தான் இந்த வசனங்கள் சொல்லப்படுது. இந்த இந்த பாடத்துல முக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னாக்க, வரம்பு மீறிய மனிதனோட சுயநலம். இதுல மனிதனோட சுயநலம் திருமணத்தில் உள்ள அன்பை ஓசியா செயல்படுத்தினார் பாக்குறோம். ஆனா எல்லாரும் அப்படி இருக்கிறோமா அப்படின்னு பார்க்கணும். திருமணத்துக்காக நம்ம ஒரு ஆதாயத்தை இது தேடி கூட நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்க. பல திருமணங்களில் சுயநலமான அன்பின் அடிப்படையில் உள்ளது அப்படின்னு சகோதரர் சொல்றாரு. அதாவது இந்த கல்யாணம், இந்த திருமணம் நடந்தா இதனால எனக்கு என்ன பலன், இதனால எனக்கு லாபம் என்ன அப்படின்னு பார்க்காம அதுல அன்பு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல பார்க்கிறோம். அன்பின் செயல்முறை மற்றும் அதன் சொல் விளக்கத்தை பற்றி கிரேக்க மொழியில 4 வார்த்தை காணப்படுது. அந்த 4 வார்த்தையில ஒண்ணு ஈரோஸ் இயற்பியல். ஈரோஸ்ன்றது என்னன்னா இயற்பியல் அன்பு. இயற்பியல் அன்புன்றது பிசிக்கலான ஒரு அன்பு அப்படின்ற அர்த்தமாகுது. இது புதிய ஏற்பாட்டுல இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இன்னொன்னு பிலியோன்றது சகோதர அன்புன்றது ஃபேமிலிக்குள்ளார மட்டும் இல்ல, ஃபேமிலியை விட்டு வெளியே எல்லாருமே நம்ம சகோதரிகள் தான் அப்படின்றது பாக்குறோம். அந்த சகோதர அன்பு அப்படின்னு. அதே மாதிரி ஸ்டோர்ஜ்னு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. ஸ்டோர்ஜ்னா என்னன்னா குடும்ப அன்பு, ஃபேமிலியில உள்ள ஒரு அன்பு. ஃபேமிலின்றது தனிப்பட்ட நம்மளுடைய குடும்பமாவும் இருக்கலாம், சபைக்குள்ளார ஒரு சபையான ஒரு குடும்பத்துக்குள்ளாரையும் இருக்கலாம். இந்த அன்புலாம் இது இந்த 3லயும் நம்ம பழக்கப்படுத்தின நம்ம ஓசியா எப்படி இருக்கிறோன்னா ஒரு அகாப்பே அன்பு கொண்டிருக்காரு. அகாப்பே அன்பு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கிற அன்பு. ஆனா இந்த எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிற அன்பு எப்படி வரும் அப்படின்னா, இந்த மேல இருக்க 3 அன்பையும் நம்ம பழக்கப்படுத்தினாதான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். இந்த 3 அன்பையும் பழக்கப்படுத்தினாதான் அந்த அகாப்பே அன்புன்றது வரும். ஒருவேளை நம்ம குடும்ப அன்புலையோ இல்ல சகோதர அன்புலையோ இல்ல இந்த மேல இருக்கிற ஹீரோஸ்ன்றது மனைவி கிட்ட மட்டும்தான் நம்ம அந்த அன்பை பார்க்க முடியும், மனைவிட்டையும் குழந்தைகள்கிட்டையும் தான். அந்த மாதிரி அன்பு எல்லாம் நம்ம எதிர்பார்ப்பு இல்லாம ஒரு அன்பு இருக்கும்போது அதுதான் அதுல பழக்கப்பட்டாதான் இந்த அகாப்பே அன்புன்றது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடத்துல நம்ம பார்க்கிறோம். தேவன் தாமே நம்ம நேரடி ஆசீர்வதிப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பு அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, இன்று நாளில் கூட
ஓசியா தீர்க்கதரிசன புத்தகத்தின் வழியாக அகாபே அன்பை குறித்து நம்ம இன்னைக்கு பாடம் கேட்டோம். ஸோ இந்த அகாபே அன்பில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு பாடமாக இருக்குது. ஸோ நம்ம இயேசு கிறிஸ்துனுடைய மனவாட்டியாக மாறணும் அப்படின்னா இந்த அகாபே அன்பு தான் நமக்கு கடைசி டெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த அகாபே அன்பில் நம்ம இன்னும் வளர்ந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சென்று சேர தேவன் தாம் நமக்கு கிருபை செய்வாராக. தூது கொடுத்த அன்பு சகோதரருக்கு சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சபைக்குண்டான அறிவிப்புகள் வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கு ஆராதனை நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மணிக்கு நமக்கு லால்குடியில் வேத பாட வகுப்பு நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கும் நமக்கு வாரப்படுகையில் இருக்குது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். டிசம்பர் 3வது வாரத்திலேருந்து நமக்கு எலெக்ஷன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால் அதற்காக நீங்கள் ஜெபிக்க முடியாகும். யாரும் அதில் வெளியூர்லாம் போகிறத தவிர்த்துட்டு எலெக்ஷன் கிளாஸ் அனைவரும் கலந்து கொள்ள முடியாமல் கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சபைக்கு உண்டான அறிவிப்பு நிறைவடைந்தது. நாம் யாரும் இந்த கூடுகைக்கு நிறைவாக பாடல் புத்தகத்தில் உள்ள பாடலில் 123 கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர் என்ற பாடலை நம் அனைவரும் சேர்ந்து பாடலாம். பாடலில் 123. கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். கண்மலை மீது கால்கள் நிறுத்தினீர், உன்னதங்களில் உட்கார செய்தீர். உளையான சேற்றில் உழந்த என்னையும் தூக்கினீர், கழுவினீர், காத்து வருகிறீர்.